ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது அரை கப் அளவுக்கு வரும். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக சமையல் சோடா. இது கூடவே பொடியாக கட் பண்ண கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம நல்லா கொதிக்கிற எண்ணெயை நம்ம சேர்த்துட்டு நம்ம போண்டா சுட்டால் அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வருங்க. சூடாக எண்ணெய் சேர்த்துட்டு உடனே கை வச்சிடக்கூடாது, வெந்து போயிடும். நம்ம ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா காஞ்ச எண்ணெயில் போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு இப்போ சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. கீரை போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுத்தா கீரை வேண்டான்னு சொல்கிறவங்க கூடயும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. போண்டா படுங்க, நல்லா சாஃப்டாக மேலே க்ரன்ச்சியாக சுட சுட சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.